பொருத்தனைகளை நாம் செலுத்தும் போது அதை நிறைவேற்றினால் நாம் காணப்பட வேண்டும். பொருத்தனை என்றாலே ஒரு நினைவுக்கு வருவது யார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20 to 22 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆனால் அங்கு யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். 35ஆம் பக்கம், பழைய ஏற்பாட்டில் 35ஆம் பக்கம், ஆதியாகமம் 28 20 to 22 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரயாணப்படுகிற காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் செய்கிற காரியம் அது ஒரு நாள் வீணவிரதமாய் போகக்கூடாது. ஆண்டவரே, சகலவற்றையும் ஆண்டவரே வாய்க்க பண்ணுவீராக என்பதை நாம் ஜெபிக்க வேணும். இங்க எப்படிப்பட்ட பொருத்தனை சொல்றாரு பாருங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு 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 ஹல்லேலூயா. நான் சமாதானத்தோடு என் தகப்பன் வீட்டுக்கு என்ன பண்ணும்? திரும்ப பண்ணணும், திரும்பி வரணும் சொல்றாரு. ஹல்லேலூயா. போகிற காரியங்கள்லாம் வாய்க்கணும்னு சொல்றாரு. நான் வெறுமையாக தான் போகிறேன், ஆனால் நான் திரும்பி வரும்போது சமாதானத்தோடு சகலத்தை உடையவனா திரும்பி வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுறான். பொருத்தனை பண்ணிட்டுன்னு சொல்கிறாரு, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் என் தேவனுக்கு வீடாகும். ஹல்லேலூயா.